இயேசுவே ஆண்டவரே, நாங்கள் நம்பிக்கையோடு உம்மிடத்திலே வரும்பொழுது எங்கள் நம்பிக்கையை முன்னிட்டு எங்களுக்கு ஆசீர்வாதங்களையும் அற்புதங்களையும் செய்கிறவரே, நீர் செய்கிற எல்லா அற்புதங்களுக்காக நன்றி சொல்லி உம்மை ஆராதிக்கின்றோம். முதல் வாசகத்திலே நாம் பார்க்கிறோம், ஜெபத்திற்கும் திவ்ய நற்கருணை திருப்பலிக்கும் வரும்பொழுது மக்கள் பிரிவினை உள்ளத்தோடு வருவதை கண்டிக்கின்றார் புனித சின்னப்பர். அனைவரும் ஒருவரை ஒருவர் ஏற்றுக்கொண்டு நல்ல மனதுடன் இறைவனை வழிபட வேண்டும் என்று விளக்குகின்றார். ஆண்டவரே, உமது அருள் பிரசனத்தில் இருக்கிற நாங்கள் எங்களுக்காக ஜெபிக்கிறோம். நல்ல ஒருமைப்பாட்டுடன் வாழ எங்களுக்கு அருள் தாரும். நற்செய்தி வாசகத்திலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நூற்றுவ தலைவரின் நம்பிக்கையை பாராட்டுகின்றார். இதோ அவருடைய பணியாளருக்காக பரிந்து பேச வந்த நூற்றுவ தலைவர் இயேசு கிறிஸ்து அவருடைய வீட்டிற்கு வர தகுதி இல்லை, ஒரு வார்த்தை சொல்லும், என் ஊழியர் நடமடைவார் என்று கூறுகின்றார். இதோ ஆண்டவரின் அருள் பிரசன்னத்தில் இருக்கிற நம்மையே நாம் ஒப்பு கொடுப்போம். நம்பிக்கையோடு நாம் ஜெபிப்போம். நம்பிக்கையோடு இயேசுவிடத்திலே நாம் வரும்பொழுது நமக்கு தேவையான எல்லா ஆசீர்வாதங்களையும் இயேசு ஆண்டவர் கொடுக்கின்றார். இயேசுவே, நாங்கள் உம்மை ஏற்றுக்கொண்டவர்களாக உமக்கு முக்கியத்துவம் கொடுத்து நாங்கள் வாழ்கின்ற மக்களாக இருக்கக்கூடிய அருளை தர வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். நம்பிக்கையோடு வருகின்ற மக்களுக்கு நாள்தோறும் ஆசீர்வாதத்தையும் அற்புதத்தையும் செய்கிற ஆண்டவரே, இந்த திவ்ய நற்கருணை ஆராதனை வழியாக எத்தனையோ அற்புதங்களை நீர் செய்திருக்கிறேன். நாங்கள் உமக்கு ஏற்றவர்களாக வாழ்ந்து நம்பிக்கையோடு இருக்கவும், நம்பிக்கையால் நல்லதை பெற்றுக்கொண்டு நாங்களும் மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாய் திகழ எங்களுக்கு அருள் தாரும். ஆண்டவரை நோக்கி நமக்காகவும் நம்மோடு இருப்பவர்களுக்காகவும் ஜெபிப்போம். எல்லாம் வல்ல இறைவன், தந்தை, மகன், தூய ஆவியார் நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. இயேசுவுக்கு புகழ். மரியே வாழ்க. ஆமென்.